வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் 11th எக்கனாமிக்ஸ் நியூ புக்கில் இருந்து இம்பார்ட்டண்டான 100 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காரன் வாலிஸ். இது நிலையான நிலவரி திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இனவாரி முறை என்று அழைக்கப்படுவது மகள்வாரி முறை. இதை அறிமுகம் செய்தவர் வில்லியம் பென்டிங். ரயத்வாரி முறை முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட இடம் தமிழ்நாடு. முதல் உலகப் போர் தொடங்கப்பட்ட ஆண்டு 1914. இந்தியாவில் ஆங்கில ஆட்சி காலத்தில் தொழில் மாற்ற செயல்பாடு டேஷ் வகைகளாக பிரிக்கப்பட்டது. 2 வகை. நிரந்தர சொத்துரிமை சட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1793. இந்தியாவில் முதல் தொழில் கொள்கை அறிமுகம் செய்யப்பட்ட நாள் ஏப்ரல் 6, 1948. ஆசியாவின் 3வது முக்கிய பொருளாதாரமாக விளங்கும் நாடு இந்தியா. இந்தியாவில் தொழில் கொள்கைகள் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1948, 1956, 1977, 1980, 1990 மற்றும் 1991. இந்திய தொழில்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டன? 4 வகை. அவை பொதுத்துறை, பொது மற்றும் தனியார் துறை, கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை மற்றும் தனியார் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள். 4 வகை. ஆயிரத்தி 1956 தொழில் கொள்கை எந்த துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது? பொதுத்துறை. 1960 மற்றும் 61 7 மாவட்டங்களில் அறிமுகம் செய்யப்பட்ட திட்டம் வழிநடத்தும் திட்டம். அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் HYVP, High Yield Variety Program. பசுமை புரட்சியில் முக்கியத்துவம் வழங்கப்பட்ட பயிர்கள் நெல், கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம். கருப்பு புரட்சி என்பது பெட்ரோல் உற்பத்தி. பழுப்பு புரட்சி தோல் உற்பத்தி. சாம்பல் புரட்சி உரங்கள் உற்பத்தி. தங்க புரட்சி பழங்கள் உற்பத்தி. மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி. நீல புரட்சி மீன் உற்பத்தி. இந்தியாவின் முதல் எஃகு தொழிற்சாலை தொடங்கப்பட்ட இடம் குல்டி, ஜாரியா.
டாடா எஃகு தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1907. இது ஜாம்ஷெட்பூரில் உள்ளது. இந்தியாவில் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழிற்சாலை, பத்ராவதி. ரூர்கேலா இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் ஒரிசா. பிலாய் இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைய உதவிய நாடு ரஷ்யா. பிலாய் எஃகு ஆலை மத்திய பிரதேசத்தில் உள்ளது. வெளிநாட்டு உதவி இல்லாமல் தொடங்கப்பட்ட இரும்பு எஃகு ஆலை சேலம் ஸ்டீல் பிளான்ட். செயில் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1974. செயில் அப்படின்றது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் எந்த இடத்தில் உள்ளது? 8வது இடம். இந்தியாவின் முதல் சணல் தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் ரேஸ்ரா, மேற்கு வங்கம். இது நிறுவப்பட்ட ஆண்டு 1855. உலக அளவில் சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு இந்தியா. சணல் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் நாடு பங்களாதேஷ். இந்தியாவின் முதல் காகித ஆலை தொடங்கப்பட்ட இடம் செராம்பூர், மேற்கு வங்கம். 14 பெரிய வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட நாள் ஜூலை 19, 1969. 1980 எத்தனை வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன? 6. இந்தியாவில் தற்போது எத்தனை பொதுத்துறை வங்கிகள் உள்ளன? 27. இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்கின்றனர்? 70%. புதிய தொழில் கொள்கை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1991. இந்தியா இதுவரை எத்தனை 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது? 12. மனித மேம்பாட்டு குறியீடு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1990. மனித மேம்பாட்டு குறியீடு எத்தனை குறியீடுகளை அடிப்படையாக கொண்டது? 3. 2016 மனித மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா பெற்ற இடம் 131. வாழ்க்கை தர குறியீட்டினை உருவாக்கியவர் மோரிஸ் டி. மோரிஸ். ஆசிய நாடுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா. 2வது இடம் ஜப்பான். 3வது இடம் இந்தியா. புதிய தொழில் கொள்கை அறிமுகம் செய்யப்பட்ட நாள் ஜூலை 24, 1991. ஆயிரத்தி 1991 புதிய தொழில் கொள்கை எந்த சட்டத்தை நீக்கியது? MRTP
சட்டம். FDI என்பது அயல்நாட்டு நேரடி முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். FPI என்பது அயல்நாட்டு தொகுப்பு முதலீடு. FIPB என்பது வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிப்பு வாரியம். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட நாள் பிப்ரவரி 18, 2016. தோட்டப்பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களுக்கு வருடாந்திர சந்தா எத்தனை சதவீதமாக இருக்க வேண்டும்? 5%. பழங்கள் உற்பத்தியில் முதல் இடம் வகிக்கும் நாடு இந்தியா. காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் வகிக்கிறது? 2வது இடம். குளிர்பதன கிடங்கு ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு 1964. கிசான் கடன் அட்டை என்பது யாருக்கு வழங்கப்படுகிறது? விவசாயிகள். உழவர் கடன் அட்டை திட்டம் அல்லது கிசான் கடன் அட்டை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1988. உழவர் கடன் அட்டை திட்டத்தை தொடங்கிய வங்கிகள் ரிசர்வ் வங்கி மற்றும் நபார்டு வங்கி. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 2000. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன? 400. ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1965. ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் தொடங்கப்பட்ட இடம் காண்ட்லா. ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரிகளில் பயன்பாட்டை உணர்ந்த முதல் நாடு இந்தியா. EPZ என்பது எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். நிதி பற்றாக்குறை மொத்த நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதத்திற்கு மேல் இருக்கக்கூடாது? 3%. நுகர்வோர் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படும் வரி GST. GST என்பது ஒரு மறைமுக வரி. VAT என்பது பலமுனை வரி. GSTக்கு பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்ட நாள் 29/3/2017. GST வரி இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட நாள் ஜூலை 1, 2017. GST வரியை முதலில் அறிமுகம் செய்த நாடு பிரான்ஸ். GST வரிகளின் வீதம் 0%, 5%, 12%, 18% மற்றும் 28, மொத்தம் 5. GST வரி எதை நீக்கியது? அடுக்கு வரி
விளைவுகள். ஜிஎஸ்டி என்பது ஒரு முனை வரி. வேட் என்பது பலமுனை வரி. நரசிம்மா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1991. நரசிம்மா குழு எதற்காக அமைக்கப்பட்டது? சட்ட ரீதியான நீர்ம விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் பற்றி ஆராய. இந்து வளர்ச்சி வீதம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் ராஜ்கிருஷ்ணா. இந்து வளர்ச்சி வீதம் என்பதன் அடிப்படையில் குறைவான பொருளாதார வளர்ச்சியுடைய நாடு என்று வர்ணிக்கப்பட்டது இந்தியா. தனியார் மயமாதலை குறைப்பது, முதலீட்டை திரும்ப பெறுதல், தேசியமயம் நீக்கல் மற்றும் தொடர் நிறுவனமாக்கல். புதிய அயல்நாட்டு வர்த்தக கொள்கை எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது? 2015. ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரையின்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்க தீர்வை 50%. இந்தியா கிராமங்களில் வாழ்கின்றது என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். (2011) மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள கிராமங்கள் 6,40,867. மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீத மக்கள் கிராமங்களில் வசிக்கின்றனர்? 68.84%. முதன்மை நிறுவனமாக செயல்படுவது கிராமம். ஊரக சமுதாயத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வது கிராமம். ஊரக பகுதியில் சுமார் கோடி மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டிற்கு கீழும் வசிக்கின்றனர். 22 கோடி மக்கள். ஓர் இந்திய உழவன் கடனில் பிறந்து கடனில் வாழ்ந்து கடனில் இறக்கின்றான் என்று கூறியவர் சர் மால்கம் டார்லிங். கிராமங்கள் காலியாகவும் நகரங்கள் நெரிசலாகவும் காணப்படுவது இரட்டை நஞ்சாக்கல். சிறியது அழகு என்ற நூலை எழுதியவர் சமாச்சர். புரா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் அப்துல் கலாம். புரா என்ற திட்டத்தின் நோக்கம் உட்கட்டமைப்பு வசதிகளை கிராமங்களில் ஏற்படுத்துவது. உலக ஏழை மக்கள் தொகையில் இந்தியாவில் எத்தனை சதவீதம் பேர் உள்ளனர்? 22% பேர் உள்ளனர். 20 அம்ச திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1975. இதை அறிமுகம் செய்தவர் இந்திரா காந்தி. ஐஆர்டிபி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1976. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2006.
தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2013. பணிக்கான படிப்பு என்ற ஆய்விற்காக பொருளாதார நோபல் பரிசு பெற்றவர்கள் பீட்டர் டைமண்ட், டெல் மார்டின்கன் மற்றும் கிறிஸ்டோபர் பிசாரிட்ஸ். இவர்கள் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 2010. 2016 கணக்கெடுப்பின்படி ஊரக வேலையின்மையின் சதவீதம் 7.8%. கிராமப்புற வேலையின்மை. 2016 கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த வேலையின்மை 8.5%. 2016 கணக்கெடுப்பின்படி நகர்ப்புற வேலையின்மையின் சதவீதம் 10.1. ஊரக பகுதியில் மறைமுக வேலையின்மை 25 முதல் 30 விழுக்காடு. வேளாண்மை தொழிலாளர்கள் சராசரியாக ஆண்டுக்கு எத்தனை நாட்கள் வேலையின்றி உள்ளனர்? 82 நாட்கள். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2006.